எங்களை அதிகமாக நேசிக்கிற, எங்களை அரவணைக்கிற நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். We praise you, Lord. We worship you. We give you glory, we give you praise, we give you honor for all that you are and all that you have done. We thank you. We thank you for 2016. We look back and we are so surprised, Lord, so amazed at the way that you have brought us through that year. 2016வது வருஷத்தை நாங்கள் பார்த்து பிரமித்து, ஆண்டவரே, ஆச்சரியப்பட்ட நிலைமையிலே நாங்கள் உமக்கு முன்பாக வந்திருக்கிறோம். கர்த்தரை படையா எங்களை நடத்தி வந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். Lord, we thank you and praise you and worship you from deep within our hearts. உள்ளான உள்ளத்திலிருந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு, நீங்க இருக்கையில இந்த 2017வது வருஷத்தை நாங்கள் சந்திக்க, கடந்து செல்ல தைரியமாய் நாங்கள் புறப்படுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, knowing that you are with us, we are, Lord, not fearful at all. Very bold in the way that we are going to face 2017 with faith in our hearts. Lord, even as we prepare to hear your word afresh this evening, we ask for your Holy Spirit to reveal your word, the word that will give life and light into our life. வெளிச்சமும் ஜீவனுமாய் இருக்கிற உம்முடைய ஜீவ வார்த்தை எங்களுக்குள் கடந்து வருவதாக என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்திய வசனத்திற்குள்ளாய், தியானத்திற்குள்ளாய் கடந்து வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். Hallelujah. El Shaddai, Almighty God. El Shaddai, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற இந்த தலைப்பை இந்த வருஷத்தின் ஆரம்ப வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே நாம் தியானிக்க கவனிக்கும்படியாக இருக்கிறோம். So as we begin this year in this Friday service, we are looking at the theme or the message or the name of God, of being El Shaddai, as the Almighty God. And this is a question we think or we ponder many times when we think about life, about the situations and the circumstances of life. நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் கேட்கிற, உள்ளான உள்ளத்தில் கேட்டுக்கொள்ளுகிற ஒரு கேள்வி இதுவாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட சம்பவங்களை நாம் யோசிக்கும் பொழுது, கவனிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, தேவன் யார்? Who is God? We may not ask directly who is God, but we ask who is God in this situation. நேரடியாக தேவன் யார் என்று கேட்காமல் நாம் என்ன கேட்போம் என்றால், இந்த சூழ்நிலையிலே தேவன் யார்? You're lying down in your hospital bed. You're asking, who is God to me? You have a difficulty in your workplace and you feel very challenged. At that moment, you're asking, where is God? Who is this God? உங்களுடைய மருத்துவமனையிலே நீங்கள் அந்த வியாதி படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கேள்வி எழும்பக்கூடும், தேவன் எங்கே? எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்று. இல்லை, வேலை செய்கிற இடங்களிலே பிரச்சனைகளிலே அகப்பட்டு மாட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது யார் என்னை விடுவிப்பார் என்ற ஒரு கேள்விக்குறியோடு அங்கே அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் இந்த சூழ்நிலையிலே எங்கே, அவர் யாரா இருக்கிறார் என்ற கேள்வி கேட்கலாம். So I'm sure the question will come again, who is God? Especially in pain, in suffering. இந்த கேள்வி மீண்டுமா இந்த வருஷமும் எழும்பும். தேவன் யார்? நல்லவர் என்று சொல்லுகிறோம், உண்மையாய் நல்லவரா? Is God good as we say he is good? Are our words making him good, or his character making our words proclaim his goodness? நாம் சொல்லுகிறதுனால அவர் நல்லவராயிராரா? இல்லை, அவர் நல்லவராய் இருக்கிறதுனால நாம் சொல்லும் பொழுது அவருடைய நன்மை ருசி பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர், நல்லவர் என்று சொல்கிறோம். அவரை இந்த வருஷத்திலும் ருசி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். We proclaim and say that God is good. We must continue to experience his goodness even through this year and the years to come. His goodness remains.
So who is God is a very important question. Because a lot of stories, a lot of movies, a lot of books that you read begins with a lot of suspense. புத்தகங்களையோ இல்ல படங்களை பார்க்கும் பொழுது ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில என்னதான் நடக்க போதோ ஒரு சஸ்பென்ஸோட ஆரம்பித்து அந்த சஸ்பென்ஸோட சில புத்தகங்கள் வாசிச்சிருக்கலாம். இல்ல சில பேர் கதை சொல்லும் பொழுது அப்படிதான் ஆரம்பிப்பாங்க, எங்க போய் முடியும்னு தெரியல. But when the Bible begins, it begins very clear. வேதம் ஆரம்பிக்கும் பொழுது மிகவும் திட்டம் தெளிவாய் ஆரம்பிக்கிறது. It doesn't leave space to question whether there is a God who exists. ஒரு தேவன் இருக்கிறாரா என்ற அந்த கேள்விக்கு இடம் இராதபடிக்கு வேதம் திட்டம் தெளிவாய் ஆரம்பிக்கிறது என்று பார்க்கிறோம். So we begin the new year, this revival service, with the first scriptures in the Bible. We go back to Genesis chapter 1. இந்த புதிய வருஷத்தை இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனை வேதத்தினுடைய ஆரம்பத்து துவக்க பகுதியிலிருந்து வேத பகுதியிலிருந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கவனிக்கும்படியாய் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். So scripture begins by saying, in the beginning God. In the beginning God. In the beginning God exists. ஆதியிலே தேவன் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் என்று சொல்கிறது. In the beginning God is already there. We don't discover God. We ask these questions. Is God really there? God exists from the beginning. Before the beginning, He is eternal. அவர் நித்தியமாய் சிருஷ்டிக்கப்படாதவராய் ஜீவித்து அரசாளுகிறவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. So the Bible begins with God. We begin with God. வேதம் தேவனோடு துவங்குகிறது என்று பார்க்கிறோம். நாம் தேவனோடு துவங்க வேண்டும் என்பதை மறந்துவிடவே கூடாத ஒரு காரியமாய் இருக்கிறது. So in the beginning God created the heavens and the earth என்று வேதம் சொல்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். But verse 2 is not very happy situation. இரண்டாவது வசனத்திற்கு போகும் பொழுது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு பகுதியாக அது காணப்படவில்லை என்று பார்க்கிறோம். So the earth was without form and void, and darkness was over the face of the deep, and the Spirit of God was hovering over the face of the waters. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். So we find a situation where the earth is formless and empty. ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருக்கிற சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். There is God, but there is also a formless and empty situation. தேவன் இருக்கிறார், ஆனால் தேவன் இருக்கிற பட்சத்தில் சூழ்நிலையிலும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் அட்டகாசமா ஒழுங்கில்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் கேட்கிறோம், தேவன் யார்? It is in this kind of situations, in this kind of circumstances, we ask, who is this God? Where is God? If God exists, why is this happening? Why am I going through this in my life? தேவன் இருக்கிறார் என்றால் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கஷ்டத்தை இந்த போராட்டத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழும்பக்கூடியதா இருக்கிறது. தேவன் இருந்தா ஏன் பிரச்சனை? தேவன் இருந்தா ஏன் நமக்கு காய்ச்சல் வருது? காய்ச்சல் வருதுங்களா? காய்ச்சல் வராதவங்களா ஆமேன்னு சொல்லுங்க. காய்ச்சல் வருது, சீக்கு வருது, வியாதி வருது, தலைவலி வருது, பிரச்சனைக்கு இருந்து பயம் வருது, பாம்பை கண்டா கொஞ்சம் பயம் வருது, பூச்சியை கண்டா பயம் வருது. நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்கள். நல்லதா ஓடிக்கிட்டு இருக்கிற நாள்ல திடீர்னு ஒரு பாம்பு விழுற மாதிரி இருக்கும். A day that seems to be going so smoothly, suddenly you have a shock. You don't know how to manage it, how to handle it. Where is this God? Where is this God? How do you move forward? எப்படி நாம் முன் செல்வது? எந்த நம்பிக்கையை வைத்து முன் செல்வது? ஒழுங்கின்மையும் வெறுமைதான் நமக்கு தெரிகிறது. We see things as formless and empty, no direction.
don't know what to do, don't know where to go, don't know what decision to make. எந்த வழியிலே செல்ல வேண்டும், எந்த வழியாய் செல்ல வேண்டும், எந்த தீர்மானங்கள் எடுக்க வேண்டும், ஆலோசனை இல்லாத குழப்பத்தின் ஒரு சூழ்நிலையிலே அமர்ந்து கொண்டிருப்போம். We sit in a situation where we are so confused, not knowing what is the next step that I need to take. In that moment, we are not left hanging. இந்த சூழ்நிலையிலே தேவன் நம்மை அப்படியே கைவிட்ட நிலையிலே நம்மை விட்டு போகுவதே இல்லை. We are not left hanging by God, because immediately the scripture after this is the portion, verses 3 and 4, that we are going to meditate for this evening. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் முக்கியமாய் நாம் நம்முடைய தியானத்திற்கு கவனிக்க இருக்கக்கூடிய வசனங்களாக இருக்க போகிறது என்று பார்க்கிறோம். So let me read this in the English. ஆங்கிலத்தில் முதலாவது நான் வாசிக்கிறேன். And God said, let there be light, and there was light. And God saw that the light was good, and God separated the light from the darkness. என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. So we find God's 3 responses or 3 actions in these 2 scriptures. தேவனுடைய 3 வகையான மறுமொழி இல்ல செயல்கள், காரியங்கள் என்று சொல்லி இந்த 3 வகையான காரியங்கள் அவர் செய்கிறது என்று பார்க்கிறோம். தேவன் சிருஷ்டித்தார். ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருக்கிற சூழ்நிலையிலே தேவன் இடைப்படுகிறார். God created, but he entered into a situation where it was formless and empty, and he started to work his work of transformation. அவருடைய மறுரூபமாக்குகிற வார்த்தையை, செயல்களை பேச ஆரம்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வனமாய் சொல்லுகிறது. In verse 3 we find God in action. God said. And God said, let there be light, and there was light. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. முதலாவது தேவன் செய்கிற ஒரு அற்புத செயல் என்றால் அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். Our God speaks. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறதுனால அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் ஊமை அல்ல, அவர் கல் அல்ல, அவர் ஒரு படைக்கப்பட்டவைகளில் ஒன்று அல்ல. He is not one who is created. He is the creator. He is alive. He lives. He speaks. So we see the miracle what's proclaimed in his speaking. அவர் பேசும் பொழுது அவர் பேசுகிற வார்த்தையிலே அந்த காரியம் நடந்தது என்று பார்க்கிறோம். So God spoke it and it was done. When God said, it was done. தேவன் சொன்னார், அதை தேவன் செய்தார். Imagine, யோசித்து பாருங்க. நான் வாசிக்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமாய், வேதத்தை தவறா கற்றுக் கொடுக்கல. And God said, let there be light, and there was no light. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கல், ரொம்ப வித்தியாசமாயிருச்சு. Imagine if I were to read this in the Tamil. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாகவில்லை. தேவனா இருக்க முடியுமா? நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. ஐயாவுடைய கேள்வி ஒருவேளை அதுதான் இருக்கும். வெளிச்சம் உண்டாக கடவுது, let there be light. God just spoke not only normal human words, but he spoke living, powerful words that brought transformation into a situation. தேவன் ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை பேசி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உருவாக்கத்தக்கதாய் தேவன் பேசின அந்த காரியத்தை நாம் பார்த்து அவர் சொன்னதை செய்யத்தக்கதாய் பேசுகிறவர். ஆமென்.
He's a God who speaks, and when he speaks, it happens. So this is what we find in Isaiah chapter 55 verse 11 again. இதேதான் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் வாசிக்கிறோம். So is my word that goes out from my mouth. என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வாசியுங்கள். ஏசாயா 55 11வது வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதையே செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். So is my word that goes out from my mouth, proclaims the Lord. It will not return to me empty. Sometimes we send letters come back to us. Why? The addressee Surapinda Ruma. நம்ம சில நேரத்துல கடிதங்கள் அனுப்பும் பொழுது இந்த கடிதம் நம்ம இடத்துல மீண்டுமா வந்துரும். ஏன்னு கேட்டா அங்க இருக்கிறவங்க வீடு மாறி போயிட்டாங்க. What we send returns back to us without fulfilling its purpose. நாம் அனுப்பின அந்த கடிதம் அதோடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் நம்மிடத்தில் மீண்டுமாய் வருகிறது என்று பார்க்கிறோம். But God's word is not like that. Let me read it again. So is my word that goes out from my mouth. It will not return to me empty, but will accomplish what I desire and achieve the purpose for which I sent it. Hallelujah. தேவன் பேசுகிற வார்த்தை ஆதியிலே மாத்திரமே அல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தையின் மூலமாயும் பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் நாம் கவனிக்கிறோம். When he speaks to the storm, when he speaks to the wind, this is what is proclaimed. அவர் காற்றையும் பார்த்து கடலையும் பார்த்து பேசும் பொழுது இதைதான் பேசுகிறார். அவருடைய வார்த்தை நிறைவேறத்தக்க பேசுகிறார். He speaks in a way that his word is proclaimed, but it will not return empty. It will do what God has intended. தேவன் தீர்மானித்த காரியத்தை நிறைவேற்றத்தக்கதாய் அந்த காரியம் நிறைவேறும்படியாக தேவன் பேசுகிறவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு பேசுகிற தேவன், அவர் உங்களுடைய வாழ்க்கைக்காக பேசின காரியங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாய் செயல்பட்டு கொண்டேதான் இருக்கிறார். God is still actively at work in performing and fulfilling the promises, the prophecies that has been spoken into your life. Don't get discouraged. இத்தனை வருஷம் முன்ன சொன்னாரே, மறந்துட்டார் போல ஆண்டவர், வயசாயிருச்சு போல, நமக்கு எல்லாம் என்னென்னமோ யோசனை வருது. Sometimes we think that God has forgotten. Sometimes we think that God is probably getting old. இத்தனை வருஷம் ஆயிருச்சு, இயேசு கிறிஸ்து மரித்து 2000 வருஷம் ஆயிருச்சுன்னா அப்போ 2000 வயசா இருக்குமோ அவருக்கு. So some of us think because Jesus died and rose 2000 years ago, he's probably 2000 years old. No, he's a living God. Hallelujah. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார், காணப்படுகிற செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் பேசுகிற வார்த்தை எதற்கு ஒப்பா இருக்கிறது என்றால், he gives an example in verse 10. 10வது வசனத்தில், அதே 55ஆம் அதிகாரம் ஏசாயா 55 10ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது எதற்கு ஒப்பாய் அவருடைய வார்த்தை இருக்கிறதுன்னு பேசுகிறார். We find that God gives an example how his word is. What is it similar to? He says it is like rain. It is like snow. For as the rain and the snow come down from heaven and do not return there, but water the earth, making it bring forth and sprout, giving seed to the sower and bread to the eater. Amen. வாசியுங்கள் 10வது வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே. அப்பதான் வேதம் சொல்கிறது. And that is when the scripture says, so shall.
So have you seen rain falling down then going up again? யூ-டர்ன் பண்ண மலையை பார்த்துருக்கிறீங்களா யாராவது? ஸ்னோ ஒருவேளை நம்ம பார்த்ததில்லை, எனக்கு ஆசை ரொம்ப பார்க்கணும்னு. பட் மழையாவது பார்த்துருக்குறோம், ஆனால் யூ-டர்ன் பண்ண மழையை நம்ம பார்த்ததே இல்லை. மழை வந்துச்சுன்னா இப்படி தான் பெய்யும். Alright, we have seen rain and it falls only one way, but there is a process. There is a process of it bringing about its purpose, to bring about, to sprout out whatever that is planted, then finally that it becomes bread for the eater. அதிலே ஒரு நடைமுறை காரியங்கள் இருக்கிறது, செயல்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. The problem is we don't have the patience to wait for the process. அந்த நடைமுறை காரியங்கள் நடந்து முடிக்கத்தக்கதான அந்த பொறுமை தான் அநேகர் நம்முடைய இடத்தில் இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. We expect immediate. God said must be done. ஆதியில சொன்னாரு, வெளிச்சம் வந்துச்சே, வருது, காத்திருக்கிற அந்த பொறுமை இருக்கா? It is coming. Do we have the patience to wait upon the Lord? Because God's word spoken will not return to him empty. What he desires, what he purposes, what he has already planned, he will fulfill. But are we ready to fulfill, to go along with his plans? அவருடைய நோக்கங்கள் திட்டங்களோடு செயல்பட நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? God does exactly what he says. தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை மாத்திரமே திட்டவட்டமாய் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரதர், God does exactly what he says. லோரா காலி என்ற ஒரு சகோதரி ஞானமாய் கருத்தாய் சொன்ன ஒரு வார்த்தை. இன்றைக்கு ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அவர் வார்த்தையை வாசிக்கிறது மாத்திரமே அல்ல, அவர் வார்த்தையை தியானிக்கிறது மாத்திரமே அல்ல, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக. Let us just not be readers of his word, let us not be only meditators of his word, but believers in his word, that when God says he will do it. If God says he will give me wisdom, he will give me wisdom. Don't doubt. I pray for wisdom, but I didn't pass my exam, that means God didn't give me wisdom. நான் ஞானத்திற்காக ஜெபித்தேன், ஆனா ஞானம் கிடைக்கல, நான் பரீட்சையில சிறந்த முறையில பாஸ் பண்ணல, அதனால என் தேவன் எனக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு அவருக்கு வல்லமை இல்லை. God is not almighty enough to give me wisdom. We limit God. Remember, God's word spoken is a word of power into our life. தேவன் பேசுகிற வார்த்தை நம்முடைய வார்த்தையிலே வாழ்க்கையில வல்லமையான ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. ஆமென். அப்ப இரண்டாவது நான்காவது வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவன் பேசுகிறவர் மாத்திரமே அல்ல, தேவன் காண்கிறவர். Hallelujah. God is not only a God who speaks. பேசுகிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க, பார்க்கிறவர்கள் குறைவு. சில இடத்துல இந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு வெளிய நாட்டில் நடக்கிறது என்னமோ கண்ணால பார்த்த மாதிரி பேசுறவங்க நிறைய பேர் பார்த்திருப்போம். Alright, we would have seen properly people who are seated in this country, but they speak as if they saw incidents in different places all over the world with their own eyes. And the way they speak, you feel so convinced. ஐயோ, இவங்க கண்ணால போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சிருவோம். ஆனால் தேவன் பேசுகிறவர் மாத்திரமே அல்ல, காண்கிறவர். Amen. He is not only the one who speaks, he also sees. Because in verse 4, scripture says, God saw that the light was good. God saw what he did. God observed what he said. தேவன் பேசின காரியத்தை கவனித்தான். தேவன் பேசின அற்புத வார்த்தை நிறைவேறும்படியாக அதை கவனித்தார் என்று பார்க்கிறோம். He observed to the extent that he was watching, he was seeing, is this going to happen, and he was observing that. அப்படியே அவர் கவனித்துக் கொண்டு இருந்தார் என்று பார்க்கிறோம். And scripture, if you read Genesis chapter 1, everything that he did, he created, he spoke, he saw. அவர் படைத்த ஒவ்வொன்றையும் அவர் பார்த்தார், கவனித்தார். சில நேரத்தில் கடவுள் மேல கோபம் வரும் பொழுது அவரை ஏசுகிறவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கடவுளுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, என்னுடைய பாடுகள் எல்லாம் காண முடியாதா
அப்படி நீ யோசித்து பேசுகிற கோபத்தோடு பேசுகிறவர்கள் உண்டு. There are people who get angry with God and they start scolding or saying words against God as if God is blind, God is deaf, God is dumb, he cannot speak, he cannot see me. But scripture again says, when God said there was, let there be light, there was light, God saw. God is a living God who sees everything that he has created. He sees everything, and he not only sees, he evaluates what he sees. தேவன் சும்மா பார்க்கிறவர்கள் மாத்திரமே அல்ல. போன வியாழக்கிழமை பத்துலிமா ரவுண்ட் அபவுட்ல இருக்கும்போது ஒரு ரோட் சைட்ல ஒரு சம்பவம், நிறைய பேர் கூடியிருந்தாங்க. நானும் என்ன செஞ்சேன், அந்த கூட்டத்தில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நானும் அதே தான் செய்கிறேன். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பார்த்துட்டு சரி நல்லா இருக்கிறானா வந்துட்டேன். ஒரு பார்வைக்கு, right? There was a small incident in Batulima this week. I saw a big crowd around there, so I also went. I also saw. Then I saw a small accident. I said, it looks fine. Then I walked off. But God not only sees, but he evaluates what he sees. அவர் பார்க்கிற காரியத்தை ஆராய்ந்து கவனித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, God saw all that he had made and it was good. அது நல்லதாய் இருந்தது என்றது. கர்த்தர் அதை கவனித்து பார்த்து அதை ரசிக்கிறார் என்று பார்க்கிறோம். He enjoys what he has made. He sees and he enjoys the work of his creation. So God saw that it was good. What was good? The word he proclaimed produced a work. அவர் பேசின வார்த்தை ஒரு காரியத்தை உண்டு பண்ணினது. அவர் உண்டு பண்ணின காரியத்தை அவர் கவனித்து அது நல்லது என்று ஒரு முத்திரை போடுகிறார். He puts a seal that this is a good thing that my word has proclaimed and brought forth. The light was a good thing that God had created. But here we see that God sees. தேவன் காண்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம், கவனிக்கிறோம். ஆதியிலிருந்து, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து தேவன் கண்ணுள்ளவர், பார்வை உள்ளவர், பார்க்கிறவர் என்று பார்க்கிறோம். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நம்மை காண்கிற தேவன், ஆதியிலே அவர் படைத்ததை கண்ட தேவன் நம்மை பார்த்து இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து கவனித்து நல்லது நல்லதுக்கு ஏற்ற விதமாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். So from heaven the Lord looks down and sees all mankind. தேவன் வானத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் யோசிப்போம், நம்ம சில நேரத்தில் கண்ணாடியை பார்க்கும் பொழுது நான் அவ்வளோ அழகா இல்லை, நான் அவ்வளோ ஹேண்ட்ஸமா இல்லை, நம்மை நாம் ஆராய்ந்து இன்னும் அழகுபடுத்தி கொள்வதற்கு நிறைய காரியங்கள் செய்வோம். Sometimes when we look at ourselves in the mirror, we evaluate and we think, or we judge ourselves by saying, I am not good looking enough, or I'm not beautiful enough, I'm not handsome enough. So you try to make things to look better. So you use whatever creams or whatever perfume and whatever beautifying things, நம்மை அழகுபடுத்துகிற காரியங்கள் எல்லாம் பார்த்து அப்பையும் யாரும் என்னை கண்டுக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சுக்கோ. Even after that you will say, nobody looks at me la, nobody looked at my hair today. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயிட்டிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், யாரும் பார்த்து ஹலோ ஹாய் கூட சொல்லலை. புது புடவை கட்டிட்டு வந்திருக்கிறோம், யாரும் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை. யாராவது பார்ப்பாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. We have a desire sometimes. Somebody will say, your shirt looks nice today, brother. Oh, your tie is very beautiful. யாரும் சொல்லலனா
ஆனா இவைகளுக்கு மேலாக மனுஷர்களுடைய கண்கள் காணாமல் போகலாம். There may be times where human eyes may ignore, may overlook, may not look at who you are. But remember, God sees each one of us uniquely, differently. தேவன் ஒவ்வொருவரையும் வித்தியாச வகையிலே அவர் கவனித்து, இது நல்லது, இது நல்லது, என்னுடைய படைப்பு என்னுடைய சாயலில் உருவாக்கப்பட்டது நல்லது என்று சொல்லுகிறார். He looks at each one of us individually and he says, it is good. You're created in my image. You're good. You're created beautiful. We are wonderfully created in his image. அவருடைய சாயலில் வித்தியாச வகையில் விசேஷித்த வண்ணமாய் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். So don't look at yourself, at others the way human eye sees. Let's learn to see the way God sees everything. தேவன் படைத்த காரியங்களை, தேவன் படைத்த சூழ்நிலைகளை, தேவன் உருவாக்கின காரியங்கள் அவருடைய கண்களிலே பார்த்ததை போல நாமும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். We must learn to see the beauty in everything, and then we can see from God's perspective. நம்முடைய பிரச்சனை மாத்திரம் நமக்கு பெருசா தெரிஞ்சிச்சுன்னா தேவனுடைய பார்வையில கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாது. If our problems looks bigger and bigger every single day to us, we will never be able to learn to see it from the way God sees my situation. Our situation is like this, all right? I see what I see. But God's situation is different. He's higher. His ways are higher. His view is higher. அவருடைய வழிகள் உயரமான வழிகளாய் மாத்திரமே அல்ல, அவருடைய பார்வை கூட மேலான பார்வையாய் இருக்கிறது. அவருக்கு நமக்கு தெரிஞ்சது 10 அடி தான் தெரிகிறது. We only can see 10 feet, but God can see kilometers and miles before what is going to transpire. நமக்கு 10 அடி தெரிந்தால் தேவன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்கள் கணக்குக்கு அவராலே பார்த்து கவனிக்க கூடியதா இருக்கிறது. Do not get discouraged. தேவன் பார்க்கிற விதத்தில் பார்க்க கற்றுக்கொள்வோம். Let's begin to see the way God sees. God saw in that situation where it was formless and empty, one word he spoke, transform. ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்த சூழ்நிலையிலே அவர் பேசின ஒரு வார்த்தை, வெளிச்சம் தான் உண்டாயிருக்கிறது, மற்றவைகள் எல்லாம் இன்னும் படைக்கப்படவில்லை. Other things were not created yet, but in that situation God says, it is good. Look at the good. நன்மையை பார், நல்ல காரியங்களை கவனி. நம்முடைய நன்மையான காரியங்களை கவனிக்க கவனிக்க நம்முடைய சிந்தை, பார்வை, எண்ணங்கள் எல்லாம் மாற்றப்பட ஆரம்பிக்கும். When we start seeing the goodness in every situation. நம் நேசிக்கிறவர்கள் சில நேரத்தில் வேதனையான வழியிலே வேதனையான காரியங்கள் பேசலாம். அப்ப அவர்கள் வேதனையாய் பேசின காரியங்கள் மட்டும் மைண்ட்ல ஓடும். ஐயோ இப்படி பேசிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே. When people who we love, they speak very hurting words, and those words are repeated. It goes again and again in our minds. Then we think, ayo, how can they speak to us like that? எப்படி இவர்கள் என்னை குறித்து இந்த வகையிலே பேச முடியும் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த காரியம் நம்ம ஆழமாய் பாதிக்கிறது. அப்ப அவர்களுக்குள்ள இருக்கிற நன்மை நமக்கு கண்களுக்கு தெரியா. We will not be able to see the goodness in them. We will see only the negative. Thanks, brother. We only see the negative, the bad things. But if we learn to see the way God sees, our year this year will become beautiful. இந்த வருஷத்தில் தேவன் பார்க்கிற விதத்தில் நாம் பார்க்க கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம் என்றால் நம்முடைய வருஷம் முழுவதும் வித்தியாசமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஏனென்றால் தேவனுடைய பார்வை அன்பான பார்வை. ஆமென். God sees us with eyes of love. நம்மை நேசிப்பதற்கு மனிதர்கள் குறைவாயிருந்தாலும் நம்மை நேசிப்பதற்கு தேவன் நம் பட்சமாயிருக்கிறார். Even when people don't love us as we so much long to be loved, we don't feel that love. Remember that God loves us and he sees us with that eyes of love. God sees you in every situation. எல்லா சூழ்நிலையிலும் in your loneliness he sees you.
உன்னுடைய வேதனையிலே உன்னை பார்க்கிறார். He sees you in your pain. Sometimes people see people in pain, they walk away. I don't want to get involved. But God sees our pain and He walks in because He knows what is pain. வேதனை என்றால் என்ன என்று அறிந்து அந்த வேதனைக்குள்ளாக சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து வந்து அந்த வேதனையிலே நம்மோடு கடந்து செல்ல கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். காண்கிற தேவன் உன்னை காண்கிறார், என்னை காண்கிறார், நம்மை காண்கிறார், உலகத்தை காண்கிறார், நன்மையை தேடிக் கொண்டிருக்கிறார். He desires and seeks good in all that He continues to see. So He speaks, He sees. அவர் பேசுகிறவர், அவர் காண்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். நன்மையானதை பார்க்கிறார். ஆனால் அதே 4வது வசனத்தில் இன்னொரு காரியத்தை செய்கிறார். God does. தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு வாசியங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை அழுத்தமாய் சத்தமாய் வாசியுங்கள். Amen. God saw that the light was good, and God separated the light from the darkness. God acted. All this while He was speaking, He was seeing, now He goes in. இவ்வளவு நேரம் பேசினார், பார்த்தார், இப்பொழுது அதிலே செயல்படும்படியாய் அவர் கடந்து போகிறார் என்று பார்க்கிறோம். So God saw that it was good, and He says, I want to separate the light from darkness. Remember, darkness was still there. இருள் அங்கேதான் இருந்துச்சு. இருள் கண்ணுக்கு தெரியுது. He can also see the darkness, but he only looks at the light. And now He works to act in that situation, and He goes in to separate. So this is God doing the work of separation. I can't imagine how is He doing this, but I can read and understand that God is in action in the work of creation. அது எப்படி கர்த்தர் செய்தார் என்று தெளிவாய் நம்மால கணிக்க முடியாத ஒரு காரியமாய் இருந்தாலும் தேவன் இந்த காரியத்தில் செயல்பட ஆரம்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். We find that continues how God separates. தேவன் 2வது நாளிலே அந்த ஜலத்தை குறித்து மற்ற காரியங்களை பிரித்து 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 அவர் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவர் எப்படி அவருடைய சிருஷ்டிப்பிலே செயல்படுகிறவராக இருக்கிறார். He is not only a God who commands and then it happens. கட்டளையிட்டு இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி செய்கிறதற்கு மாத்திரமே அல்ல, அவரும் அதில் இறங்கி, தமிழ்ல சொல்லுவாங்க களத்துல இறங்கி செய்கிறவர். ஆமென். He is a God who gets involved. He gets involved and He does it. He is a God in action. செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். He is a God in action. He takes action. He wants to be actively involved in our lives. We think, I pray God, நான் ரெண்டு ஜெபிக்கிறேன், you give me advice, I will do things my way. நீங்க ஆலோசனை கொடுத்தா மட்டும் போதும், மற்ற மாதிரிலாம் நான் செய்து கொள்வேன். And sometimes we evaluate good advice or bad advice. Do you think God will give bad advice? தேவன் கெட்ட ஆலோசனை கொடுப்பாரா? நமக்கு அது சரிப்படாது. ஏன்னா எனக்கு இதுதான் வேணும், நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு, அதுதான் நான் சொன்னதுதான். அப்ப கர்த்தர் எவ்வளவுதான் ஆலோசனை கொடுத்தாலும், அவர் எப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில பேசினாலும், நாம் அவரை ஒரு புறமாய் ஒதுக்கி தள்ளி வைத்துதான் செயல்பட ஆரம்பிப்போம். Because we are so adamant in our way of doing things, our behavior pattern, our lifestyle, and even when we can hear from God, we put Him aside and we say, God, I don't want you to be in action in my life. I know what to do. எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். பரீட்சை வருது, பயம் வருது, ஜெபிக்கிறோம். ஜெபித்து ஜெபித்து பயம் போல என்ன செய்யறோம்? எப்படி பிட்டு பேப்பர் அடிக்கணும்னு கத்துக்கிறோம். Alright? You're fearful of exams, then you try and prepare. The fear is not gone. You prayed, no answer. Then you start to learn how to cheat in that exam. ஏன் வழி இல்லை, எனக்கும் தெரியும் எப்படி செய்யணும். But the Lord that we believe in, the God who is with us, remember,
He sent His one and only Son to come and to be in action to redeem us. நம்மை மீட்கும்படியாய் தேவன் நம்முடைய சொந்த பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி செயல்படும்படியாக, நமக்காக மரிக்கும்படியாக அனுப்பினார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. He died for us. நமக்காக, நம்மை மீட்கும்படியாய் நம்பதிலாக அவர் மரித்தார் என்பதை மறந்துவிடவே கூடாது. அதனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். Our God is a God who is in action. He is involved in our lives. He is interested to be involved in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும்படியாய் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு இடம் இருக்கிறதா? இடம் உண்டா? இடமுண்டோ, இடமுண்டோ உன்னுள்ளத்தில், இடமுண்டோ, 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 இடமுண்டோ உன்னுள்ளத்தில். நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தீர்மானங்களிலே அவருக்கு இடம் இருக்கிறதா? Is there space? Is there an avenue for God to be involved not only in our hearts but in every step of the way? Before we sleep we pray, when we arise we pray, but how much of God is involved in every step of the way? நாம் தூங்குவதற்கு முன்பே ஜெபிக்கிறோம், தூங்கி எழுந்திருத்த பிறகு ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த நாட்கள் கடந்து செல்கிற ஒவ்வொரு நேரத்திலே, பிரயாணம் செய்யும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, மற்றவர்களோடு பேசும் பொழுது, அதில் தேவ செயல்கள் எவ்வளவு இருக்கிறது? How much of the work of God do we find in every actions of our life, in our journey, in our conversation, in our work? Where is God? Do we allow Him? Do we allow Him to come and separate the light from the darkness in our life? அந்த வெளிச்சத்திலிருந்து அந்த இருளை பிரிக்கத்தக்கதாய், நம்மை பரிசுத்தமாக்கத்தக்கதான அந்த செயலை செய்வதற்கு அவருக்கு இடம் கொடுக்கிறோமா? He wants to. அவர் செயல்பட விரும்புகிறார். So when we think about acts of God, தேவனுடைய செயல்கள் என்று சொல்லும் பொழுது, of course the insurance world translates and this quite differently. They say the acts of God are this: an unpredictable event outside of human control, such as a flood, tornado, earthquake, volcanic eruption, snowstorm and other natural disasters என்று சொல்லுவாங்க. தேவனுடைய செயல்னால இது நடந்துருச்சு. சுனாமி நடந்துருச்சுன்னா எதனால நடந்துச்சு? தேவ செயல்ங்க. உங்க காடி மேல ஒரு மரம் விழுந்துருச்சுன்னா, புயல் அடிச்சு, யார் செஞ்சா? தேவ செயல்ங்க. These are all acts of God. வெள்ளம் வந்து உங்க வீடு அடிச்சு எல்லா காரியத்தை உடைச்சு போடுச்சுன்னா அது யாரு? Act of God அப்படின்னு சொல்றாங்க. So we kind of judge and say all these things are all acts of God because it is out of human control, or at least we say it is out of human control or not contributed by humans. மனிதரால உருவாக்கப்படாத காரியங்கள் என்று சொல்லி இதெல்லாம் கடவுள் தான் செஞ்சிருக்கணும், வேற யார் செய்வான்? பிசாசுன்னு இல்லையோ. Nobody says acts of Satan. God is blamed for everything bad that happens all over the world. Even wars also we can blame God. நம்ம வீட்டுல பிரச்சனை நடந்தாலும் அவர் தான் blame பண்ணுவோம். ஷபாஸ்காரன் தண்ணி வெட்டிட்டு இருந்தாலும் அவர் தான் blame பண்ணுவோம். Alright, even when Shabas there's a water cut, we also blame God. What la God? Don't know how this is going to happen. Everything we can blame God. But that's not the acts of God we are thinking of. நாம் யோசிக்கிற தேவ செயல்கள் அப்படி அல்ல. God desires to be in active work in our lives. But we must be patient enough. பொறுமையாய் அவருடைய செயல்களுக்காக ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Isaiah chapter 64 verse 4 says this. ஏசாயா 64:4 வாசிக்கும் பொழுது இதே கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கிற வசனமாய் தான் இருக்கிறது. This is the same scripture we find in the epistle to the Corinthians, but let me read this from Isaiah. For since the world began, வாசியுங்கள். ஏசாயா 64:4 வசனம். தேவனே செய்பவைகளை நீரே அல்லாமல்
உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை என்று சொல்லுகிறார். So scripture says, for since the world began, where did the world begin? Genesis chapter 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தான் உலகம் தோன்றும், உலகம் துவக்கத்திற்குள்ளே, for since the world began, no ear has heard, no eyes has seen a God like you. உம்மை போல ஒரு தேவன் யாரும் கண்டதில்லை ஆண்டவரே என்று சொல்லுகிறார்கள் என்று பார்க்கிறோம். No one person has seen a God like you who works for those who wait for him. வாசிங்கள் தமிழ்ல மீண்டுமாய் சரியாய் வாசிங்கள். தேவனே உமக்கு காத்து இருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. But here what we find very interesting is that God, like you, who works, he is not commanding others to go and work. மற்றவர்களுக்கு கட்டளையிட்டு நீங்க போய் செய்யுங்கப்பான்னு சொல்லாம அவரே செயல்படுகிறாராம். he is actively involved. உன்னிப்பாய் கவனித்து என்னுடைய மகளுக்கு கிடைச்சுச்சா. He's not a God or father who calls from overseas and say, can you buy my child a gift for her or his birthday? வெளிய தேசத்திலிருந்து ஒரு தகப்பனார் அவங்க வீட்டுக்கு போன் அடிச்சு யாரோ சொந்தக்காரங்கிட்ட சொல்லி என்னுடைய பிள்ளைக்கு பிறந்த நாள் வருகிறது, நீங்கள் பரிசு வாங்கி கொடுத்துறீங்களா? அதுவும் செயல் தான். That's also a form of work. But there's nothing personal. But here is a personal God who works in our lives, closely watching over, seeing what he is doing. Is it taking place? How we respond to his works. அவருடைய செயல்களுக்கு எப்படி நம்முடைய மறுமொழி கொடுக்கிறோம். But one important characteristic that we need and require, scripture here clearly states that he works for those who wait for him. Amen. Amen. வேதத்தில் தேவன் உமக்கு காத்து இருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை யாருக்காக செய்கிறார்? அவருக்காக காத்து இருக்கிறவர்களுக்கு தேவன் செயல்படுகிறார். God works for those who wait for him, wait upon him, wait for his decision, wait for his direction, wait for his voice, wait for his will, wait for his purpose. Not people who rush and then he say, ஐயோ என்ன ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. அவருடைய சித்தத்திற்காக, அவருடைய திட்டத்திற்காக, அவருடைய விருப்பத்திற்காக, அவருடைய நோக்கத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்காக தேவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். Not because we rush and did something, then we regret and we blame God. That's not the way God works. He wants people in that waiting process that we learn to trust God. அந்த காத்திருக்கிற அந்த நிலையிலே தேவனை நம்பத்தக்குகிறவர்களாக, விசுவாசிக்கிறவர்களாக இருக்க நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். Don't go with your plan B. Stick with God's plan. இரண்டாவது திட்டத்திற்குள்ளாய் போகாமல், தேவனே நீங்க திட்டம் தெளிவா எனக்கு சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் அதை நான் செய்கிறேன். Teach me and show me what is it exactly that you want me to do and I will do it. So God works for those who wait for him. அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்காக தேவன் செயல்படுகிறார். And when we go to the New Testament in Romans chapter 8 verse 28, a very familiar scripture, but let the word of God become alive again today. நமக்கு பழக்கமான ஒரு வசனம் தான். ஆனால் ரோமர் 8:28 வாசிக்கும் பொழுது திட்டவட்டமா இந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள் ஜீவன் பெற, நாம் ஜீவன் பெற கிருபை செய்வாராக. And we know that in all things God works, but he works for the good of those who love him,
who have been called according to his purpose. வாசியுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று வேதம் நம்மோடு பேசுகிறது என்று பார்க்கிறோம். And we know, we are confident, we believe, we trust that all things God works for the good of those who love him. அவரை நேசிக்கிறவர்களுக்காக, அவருக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக தேவன் செயல்படுகிறார், சூழ்நிலையை மாற்றுவார். ஆமென். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவன் இளையவன், தகப்பனால் நேசிக்கப்பட்டவனாயிருந்தான், ஆனா சகோதரரால் பகைக்கப்பட்டவனாயிருந்தான். We know the life of Joseph, being the youngest, loved by the father, but hated by the brothers. The brothers conspired and sold him off as a slave. What does he do? How does he respond? He takes revenge, he holds grudge, he becomes a hateful man. Does he become like that? அவனுடைய சகோதரர் அவனை அடிமையாய் விற்கும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஒரு கோபத்தோடு, ஒரு எரிச்சலோடு, ஒரு பழி வாங்குதலுடைய எண்ணத்தோடு அவன் செயல்பட்டு கொண்டிருந்தானா, அல்லது என்னை நடத்துகிற தேவன் நன்மையானதை எனக்காக செய்வார் என்று ஒப்பு கொடுத்து காத்திருந்தானா? Or was he waiting upon God, knowing and trusting the Lord, that Lord, you are a good Lord, you gave me dreams, you will fulfill the dreams. எனக்கு கொடுத்த சொப்பனங்களை கர்த்தர் நீர் நிறைவேற்ற போகிறீர் என்று காத்திருந்தான். கர்த்தர் எப்ப செய்வீரோ செய்வீர், அது நடைபெறும். நிறைய வருஷங்கள் எடுத்தது. It took many years. It didn't happen immediately. உடனடியாக நடக்கவில்லை. இன்றைக்கு கர்த்தர் பேசின வார்த்தைகளை குறித்து சந்தேகத்தோடு, குழப்பத்தோடு, ஐயோ 2016 பேசினார, 2017 ஆயிருச்சே, எக்ஸ்பயர் ஆயிருச்சோ, சுடா தரே தமான், தரே லுபோட். God's word has no tare lupot, no expiry date. God's word is active because God is active. Amen. தேவனுடைய வார்த்தை இன்னும் செயல்படுகிறது என்றால் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். So God not only speaks, God not only sees, he works. He works for those who love him, those who wait upon him. அவரை நேசிக்கிறவர்களுக்காக, அவருக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக தேவன் செயல்படுகிறவராய். இன்றைக்கு 3 காரியம். இந்த வருஷத்தில் சூழ்நிலை மாறலாம், நம்முடைய கடந்து போகிற பாதைகள் வித்தியாசப்படலாம். Our circumstances and the journey that we make may change, may differ, may become challenging, but always trust that God's spoken word, his written word, the living word Jesus, அவர் பேசின வார்த்தை வேதம், அவர் ஜீவனுள்ள வார்த்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஆமென். What he proclaims, it will be done. He will fulfill his promises. Don't be shaken. Don't go astray from the promises of the Lord. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை விட்டு, ஐயோ அவங்க வேற மாதிரி சொல்றாங்களே, இவங்க வேற மாதிரி சொல்றாங்களே. இன்றைய காலத்துல கணக்கு பார்த்து, நாளை பார்த்து, நேரத்தை பார்த்து வாழ்கிற விசுவாசிகளும் உண்டு. We live in the midst of Christians and believers who look at days and times and says, oh, this day is good date, you know, this date is better day than yesterday because this particular date. இந்த நாள் இந்த தேதி என்று சொல்லுகிறவர்கள், don't go astray. Go back to the word. வேதத்திற்கு போங்கள். வேதத்தில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் பேசுகிறவர் மாத்திரமே அவர் உங்களை காண்கிறவர். He is not only a God who speaks, but he is a God who sees each one of us. He is not only a God who sees, but he is actively at work in our lives. He wants to transform, he wants to change. Don't get discouraged with the roadblock. முன்பாக இருக்கிற தடையை பார்த்து, ஐயோ என்ன இப்படி தாண்டி போக போறேன்னு, எப்படி தாண்டி போக போகிறேன்னு யோசித்து போராட வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் நமக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். அப்படி நாம் எழுந்து நிற்போம். சர்வ வல்லமை உள்ள தேவன், அவருக்கு மகிமை உண்டாவதாக. We want to give glory to God. We want to give praise to God. We want to give glory to the Almighty God who speaks, who sees, who works his purposes in our life. நம்முடைய வார்த்தையிலே, வாழ்க்கையிலே பேசுகிற தேவன், நம்மை காண்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிற தேவன். Today make a commitment. Say, Lord, teach me to wait upon you.
உமக்காய் காத்திருக்கிற அந்த பொறுமையை எனக்கு தாரும். Give me the grace to wait upon you. உமக்காய் காத்திருக்கிற பொறுமை தாரும் ஆண்டவரே. To love you and to wait upon you. உம்மை நேசிக்க, உமக்காய் காத்திருக்க. Just spend a moment of silence waiting upon the Lord. Waiting for His word. Waiting for His eyes of mercy to fall upon us. Waiting to see what He is doing in our lives. கொஞ்ச நேரம் அமைதலாய் இருந்து அவருடைய சத்தத்தை, அவருடைய கருணையின் பார்வை, அவருடைய செயல்களை அறியத்தக்கதாய் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஆளுகை செய்து தொடர்ந்து பேசுகிற நேரம். Thank you, Lord. Thank you, Lord. கணவரை பார்த்து வேதனைப்பட்டு ரொம்ப சோர்ந்து போன நிலைமையில, என்ன ஆண்டவரே இத்தனை வருஷமா ஜெபிச்சோன்னா நடக்கிற மாதிரி தெரியலையே இந்த நிலைமையில இருக்கிற சகோதரி, நன்மையை பார், கர்த்தருடைய பார்வையை பெற்றுக்கொள். மனுஷீக போராட்டத்தை போராடாமல் தேவ சமூகத்தில் ஜெபத்தில் போராட கற்றுக்கொள். Thank you, Lord. Thank you, Father. Thank you, Father. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி அதுல பிரச்சனை வருகிறது. ஏன் இதுல முன் செல்லணும்னு பார்க்கிறேன், பிரச்சனை மேல பிரச்சனை. கர்த்தருக்காக காத்திருத்து அந்த வழி என்னதென்று அவர் கொடுக்கிற ஆலோசனையின் பிரகாரமாய், மனுஷனுக்கு தன் வழி நியாயமாய்ப்படுகிறது சகோதரா, ஆனா கர்த்தருடைய வழியோ வேறே. அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. அவருடைய வழிகளுக்காய் காத்திருக்கிற அந்த ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். பிள்ளைகளை குறித்ததான வருங்காலத்தை குறித்து யோசனை, அக்கறை, கவலை. சில நேரத்துல தைரியமா இருக்கிறீங்க, சில நேரத்துல பயம் வந்துடுது. ஐயோ பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய போறனோ. பெற்றோரே பயப்படாதே, ஆதியிலே தேவன் பேசினார், இன்றைக்கும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். நன்மைக்கு ஏதுவாய் உன்னுடைய வாழ்க்கையிலே காரியங்களை செய்து நிறைவேற்றுவார். Thank you, O Lord. Thank you. Thank you. Thank you. வியாதி படுக்கை வரும் பொழுது இந்த வியாதி படுக்கையை குறித்து தேவன் மேல் கோபப்படாமல் அந்த வியாதி படுக்கையில தேவனை நெருங்கத்தக்கதான அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு சந்தோஷமாய் அதை கடந்து சொல்லுகிற கிருபை கர்த்தாவை நீர் தருவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இவர்களை பலப்படுத்தும், இவர்களுக்கு வேண்டிய கிருபையும் ஞானத்தை தருவீர் என்று நாங்கள் செபிக்கிறோம். பிதாவே, இந்த நாளிலே நீர் பேசுகிறவர், காண்கிறவர், செயல்படுகிறவர் என்று நாங்கள் இந்த நாளில் மீண்டுமாய் நினைவு மூட்டப்படுகிறோம். வேதத்தில் துவக்கத்திலிருந்து இந்நாள் வரை உம்முடைய ஆண்டவர், எங்கள் ஆண்டவர் இரட்சகர் இயேசுவின் மூலமாய் நீர் பேசி கண்டு செயல்பட்ட காரியங்கள் துவங்குவதற்காய் தொடர்ந்துவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற
இயக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரத்திற்குள்ளாய் முற்றிலும் முழுமையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பேசுகிற தேவன் உங்களோடு தொடர்ந்து பேசுவார். The Lord who speaks will continue to speak to you.